ஃப்ரீலான்சிங்னு அப்படின்னு எல்லா யூடியூபர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதனால் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிவா. நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணிப்போங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃப்ரீலான்சிங்? ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ இல்லை ஒரு ஏஜென்சிக்கோ ஒரு கம்பெனிக்கோ உங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி வித் இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது தான் ஃப்ரீலான்சிங்கிறது. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கில் முக்கியமான 4 ஜாப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வீடியோ. நம்ம லாக்டவுன் பீரியட்லேருந்து ஸ்டில் 2025 வரைக்கும் ஹை டிமாண்டில் இருக்கிற ஜாப் தான் இந்த வீடியோ எடிட்டிங். எப்படி ஒரு டிராயிங்க்கு பென்சிலும் எரேசரும் முக்கியமோ அதே போல் தான் ஃப்ரீலான்சிங்கில் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஏஜென்சிக்கோ இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மணி தர போகிறாங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறப்ப ஸ்கில்லு தான். ஸ்கில் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும், அதில் அடாப் ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறப்ப ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா உங்களால் 25 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் டைம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 30 to 1,40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். எப்படி ஒரு மரத்துக்கு சீடு முக்கியமோ அதே போல் தான் வீடியோக்கு கண்டென்ட் அப்படிங்கிற முக்கியமாக இருக்கப்பன்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வீடியோ ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டென்ட் எழுதியே அதிகமான மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூபர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அது மூலிமா மணி அதிகமாக ஏர்ன் பண்ணுமே சொல்லலாம். இதுக்கு ஸ்கில் அப்படிங்கிறப்ப நல்லா எழுத தெரியணும். அதே மாதிரி ரிசர்ச் அப்படிங்கிறது முக்கியமாகவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ண போகுது. அண்ட் அதே லாஸ்ட்டாக நோ யுவர் ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, 18 above பார்க்குறாங்களா இல்லை 20 above பார்க்குறாங்களா இல்லை 40 above பார்க்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அதிகமான மணி ஏர்ன் பண்ணுமே சொல்லலாம். இதுவே நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா up to 60 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா up to 70K வரைக்கும் ஏர்ன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டிசைன் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிராஃபிக் டிசைன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூபர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கோ அப்படின்னா ஒரு ஏஜென்சிக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ உங்களால் போஸ்டர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, பிஸ்னஸ் கார்டு, இந்த மாதிரி கார்ட்ஸை டிசைன் பண்ணி தெரிஞ்சுன்னா உங்களால் கண்டிப்பாக அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் ஸ்கில் அப்படிங்கிறப்ப நல்லா கேன்வா யூஸ் பண்ண தெரியும். அடாப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் அதிகமான மணி ஏர்ன் பண்ண முடியும். இது நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை பண்ணினா up to 50K வரைக்கும், ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா up to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கோ இல்லை யூடியூபர்ஸ்க்கோ அவங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதி கொடுத்து அதில் கூட லாட்ஸ் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோவில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு கான்செப்ட் இருக்கணும். அந்த வீடியோ ஒரு பர்பஸாக இருக்கட்டும். அந்த வீடியோவை யார் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து கூட மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவே நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா up to 1 lakh வரைக்கும், அதுவே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 30K to 120 வரைக்கும் ஏர்ன் பண்ண சொல்லாங்க. அண்ட் லாஸ்ட்டாக தம்ப்நெயில் டிசைனிங். யூடியூபர்ஸ்க்கோ இல்லை கண்டென்ட் க்ரியேட்டருக்கோ நீங்கள் தம்ப்நெயில் டிசைன் பண்ணி தர மூலிமா கூட மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தா உங்கள் வீடியோவை பார்க்க வருவாங்க. ஸோ அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்காக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடாப் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் இல்லை கேன்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ணாலும் சரி, அது மூலியமாக நீங்கள் கூட மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவே நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா up to 40K வரைக்கும், அதே ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா 50K வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.